தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரையறுக்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நீங்களும் நறுமணமானவர்கள். 1 தெசலோனிக்கேயர் 6 அதிகாரம் 8 வாக்கியம் சொல்கிறது, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மிகவும் பிரசித்தி பெற்ற வயலின் மேதை ஒரு முறை தன்னுடைய இசை நிகழ்ச்சிக்காக மேடை ஏறினார். அனைவரும் காத்திருந்தார்கள். அனைவரும் அவர் வந்தவுடனே கைகளை தட்டி வரவேற்றனர். தான் வாசிக்க போகிற அந்த இசைக்கருவியை பார்த்த அவர் மிகவும் அதிர்ச்சியுற்றார். அந்த பிரசித்தி பெற்ற இசைக்கருவியாளர் அந்த இசைக்கருவி அல்ல, அவருடைய இசைக்கருவி அல்ல என கண்டார். ஒரு கணம் மிகவும் சம்பித்து போன அவர் மக்களை பார்த்து ஏதோ நடந்துவிட்டது என்றும் தனது சொந்த வயலின் அது அல்ல என்றும் கூறினார். தனது வயலினை தேடி திரைக்கு பின் சென்ற பொழுது தனது வயலின் திருட்டு போக இருப்பதை, அதற்கு பதிலாக ஒரு பழைய வயலின் வைக்கப்பட்டிருப்பதையும் புரிந்து கொண்டார். ஒரு கணம் தாமதித்த அவர் மக்களுக்கு முன் வந்து அந்த மேடையிலே, அன்பானவர்களே, சங்கீதம் வாத்திய கருவியத்தில் அல்ல, உள்ளத்திலிருந்து வருகிறது என்பதை இப்பொழுது நான் நிரூபிக்கப் போகிறேன் என்று கூறி அப்பழைய வயலினில் இசை மீட்க ஆரம்பித்தார். மிகவும் சிறந்த இசை அதிலிருந்து வந்தது. மக்கள் மெய்மறந்து போயினர். இசை முடிந்ததும் கைத்தட்டலின் சத்தம் மண்டபத்தையே அதிர செய்தது. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். பொதுவாக ஒருவருக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அமையும் பொழுது அவர் எல்லோரிடமும் நல்ல முறையில் பழகுவார், எல்லோரிடமும் அன்போடு நடந்து கொள்வார், மற்றவருக்கு உதவி செய்வார். அதே மனிதன் வாழ்வில் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதியிலிருந்து காணப்படும் வேலையிலும் அதே நற்குணங்களை மற்றவரிடம் காண்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். வெகு சிலரால் மட்டுமே சோகத்தை இருதயத்தில் மறைத்து புன்சிரிப்பை காட்ட முடியும். வெகு சிலரால் மட்டுமே தங்களுடைய தாழ்விலும் பிற உயர ஊன்றுகோலாய் இருக்க முடியும். வெகு சிலரால் மட்டுமே தங்களுடைய இயலாமையிலையும் மற்றவர்களுக்கு உதவ முடியும். வெகு சிலரால் எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செல்வாய். நற்பண்பு என்பது ஓரிடத்தில் எல்லா காலத்திலும் காணப்பட வேண்டும். சூழ்நிலைக்கேற்ப மாற்றக்கூடாது. எந்த சூழ்நிலைகள் நாம் வாழ்வில் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய நறுமணமாகிய நற்கிரைகளை ஒழித்து விடாமல் நாம் காத்து கொள்ள வேண்டும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தலத்தை நாரி கெட்டு போக பொண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று சொல்லி நாம் பிரசங்கிகளே வாசிக்கிறோம். எல்லா காலத்திலும் நமக்கு உதவ பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்வோம். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நீங்களும் நறுமணமாக திகழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.